அக்ரிஸ்நெட் வெப்சைட்டை வச்சு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் இப்போ உங்களுடைய பயிர் காப்பீட்டு நிலை, நீங்கள் செஞ்ச பயிர் காப்பீட்டுடைய நிலை பற்றி அறிஞ்சிக்க எப்படி இந்த வெப்சைட்டை நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்க்கு எப்படி வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த லிங்க் தான் வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு பேஜ் தான் வரும். tnagrisnet.tn.gov.in அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த விவசாய பகுதியில் போயிட்டு பயிர் காப்பீட்டு நிலை அப்படின்னு இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் விவசாயம் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். வேளாண்மை ஒரு பார்வையில், நீர் ஆதாரங்கள், மழை அளவு, இது எல்லாத்துக்கு பற்றியுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இசிடிஎஸ், ஆர்டிஐ சட்டங்கள், அரசாணைகள், இது எல்லாத்துக்கு பற்றியுமே வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படி தொடர்பு ஒரு உதவி வேளாண் அதிகாரி எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். தமிழ் மண்வளம் பற்றி போட்டிருக்கோம். உங்கள் நிலத்தோடைய மண்வளம் எப்படி இருக்கு, எக்ஸாக்டா உங்களுடைய நிலத்தோடைய மண்வளம் பற்றி தான் சொல்றேன். உங்களுடைய மண்வளம் எப்படி இருக்கு, நீங்க அதுக்கு என்னென்ன பயிர் செய்யலாம், என்னென்ன பயிர் செஞ்சா என்னென்ன உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த தமிழ் மண்வளம் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி மட்டும். இது மாதிரி சொல்லிட்டே போறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் விவசாயம் சம்பந்தமா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்க. அக்ரிசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே தனியா இருக்கும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த விவசாய பகுதியில் போயிட்டு பயிர் காப்பீட்டு நிலை அப்படின்ற இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டேப்ல இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபினான்சியல் இயர் உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நான் லாஸ்ட் இயர் 2023-24 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. விழுப்புரம் செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாக் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னுடைய பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா முகையூர். ஸோ நான் முகையூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிராமம் சொல்லியிருப்பாங்க. கிராமமும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எனது பார்த்தீங்கன்னா சென்னகுணம். ஸோ சென்னகுணம் செலக்ட் பண்ணிட்டு சர்வே நம்பர் கொடுக்கலாம். அப்படின்னா ஃபார்மருடைய நேம், அதாவது விவசாயியோடைய பெயர் கொடுக்கலாம். எனக்கு சர்வே நம்பர் தெரியல, அதனால் நான் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்து நம்ம சச்சின் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்துடும் எல்லாமே. ஸோ அவங்க என்ன பயிருக்கு இது பண்ணியிருக்காங்க, அதாவது உங்கள் நேம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இல்லை உங்கள் சர்வே நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இதுதான். அப்புறம் அப்ளிகேஷனோட நிலை அப்ரூவ்னு இருந்துச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இதை கிளைம் பண்ணுறது, இல்லை இன்சூரன்ஸை உங்கள் பயிர் எதனா ஆயிடுச்சு அப்படின்னா கிளைம் பண்ணுறது, அதை பற்றிலாம் இதில் பார்க்க முடியாது. கிளைம் வருது அப்படின்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் அமௌண்ட் வரும். ஸோ அதை இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையுமே நீங்கள் கேட்காம செக்ஷன் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்கள் ஊரில் யாரெல்லாம் உங்கள் ஊரில் இந்த ஒரு நேமில் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே பார்க்கலாம். அவங்க என்ன பயிருக்கு பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வே நம்பர் பார்த்துக்கலாம், அவங்க நில அளவு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம், அவங்க என்ன பேங்க் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் பயிர் காப்பீடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அது அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா, ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இனிமேல் இந்த வெப்சைட்டை விட உழவன் ஆப்பில் இனிமேல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் பயிர் காப்பீடு செய்யலாம், உங்கள் கிராமத்தில் பயிர் காப்பீடு செய்யறதுக்கு என்னென்ன பயிரெலாம் எலிஜிபிளாக இருக்குது, அப்புறம் பயிர் காப்பீடு செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவை, எவ்வளவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தெளிவாக உங்களோட உழவன் ஆப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ உழவன் ஆப்க்கான வீடியோஸ் வேணுனாலும் கேட்காம செக்ஷன் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். ஸோ உழவன் ஆப், அப்புறம் அக்ரிஸ்நெட் வெப்சைட், இது ரெண்டுமே விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ரெண்டுமே மாறுதலி ஒன்று தான், ஆனால் சில விஷயங்கள் அக்ரிஸ்நெட்டில் இருக்கிறது உழவன் ஆப்பில் இருக்காது, உழவன் ஆப்பில் இருக்கிறது அக்ரிஸ்நெட்டில் இருக்காது. ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அக்ரிடெக்லையுமே நம்ம நிறையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது வரைக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள். அக்ரிஸ்நெட் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும், உழவன் ஆப் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இதே போல் அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ. இதே போல் விவசாயம் சார்ந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போகிறதெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா, பாய்.